ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் வந்து நிறைய பேர் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு வர கமெண்ட்ஸில் முக்கால்வாசி கமெண்ட்ஸே வந்து டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடான கமெண்ட்ஸ் தான். ஸோ அந்த ஆஸ்பிரன்ஸ்க்காக தான் இந்த வீடியோ. ஆக்சுவலி சில கமெண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டடாக எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த கமெண்ட்ஸ் வந்து நான் ரிப்ளை பண்ணாலும் அவங்களுக்கு போய் சேருதா என்னன்னு தெரியல. அண்ட் திரும்பவும் அந்த கமெண்ட்ஸ் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சரி ஒரு வீடியோவே கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். முக்கியமான சில ரிப்பீட்டடான கமெண்ட்ஸ் தான் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது என்னன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு 2 கமெண்ட்டுமே என்ன அப்படின்னா, பெஸ்ட்டு டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இன் சென்னை பற்றி கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி 2 இயர்ஸ்க்கு முன்னாடியே பெஸ்ட் டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இன் சென்னை அப்படின்னு வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு கிளியராக புரியும். ஏன்னா சில பேர் பாதியில் பார்க்குறீங்க, இன்னும் சில பேர் வந்து ஸ்கிப் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ அப்படிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து புரியாது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வந்து கிளியராக புரியும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து எந்த அகாடமி பெஸ்ட் அப்படி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக குரூப் 4, குரூப் 3, குரூப் 2, குரூப் 1 இப்படி தனியாக செப்பரேட்டாலாம் வந்து நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூட் சொல்ல முடியாது. டிஎன்பிஎஸ்சி அகாடமினாலே எல்லாத்துக்கும் ஈக்குவலாக தான் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா வர ஆஸ்பிரன்ஸ் வந்து குரூப் 4க்காக மட்டும் இல்லை குரூப் 2க்காக மட்டும்னு கோச்சிங்க்கு வரமாட்டாங்க. குரூப் 4 படிக்கிறவங்களே குரூப் 2க்காகவும் அப்ளை பண்ணுவாங்க. அண்ட் குரூப் 2 படிக்கிறவங்க கூட நிறைய பேர் வந்து குரூப் 4க்கும் அப்ளை பண்ணி அண்ட் குரூப் 1ம் எழுதுவாங்க. ஸோ இப்படி இருக்கும்பொழுது ஒருத்துக்கு மட்டும் தனியாக கான்சன்ட்ரேட் பண்ணாமல் எல்லாத்துக்கும் சேர்த்து கான்சன்ட்ரேட் பண்ணால் தான் அவங்க அகாடமியை ரன் பண்ண முடியும். ஸோ உங்களுக்குமே நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, குரூப் 1க்கு மட்டும்தான் நான் போவேன், குரூப் 2க்கு மட்டும்தான் நான் அப்ளை பண்ணுவேன், இல்லை குரூப் 4 மட்டும்தான் நான் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அப்படின்னு இல்லாமல் நீங்கள் படிக்கும்போதே எல்லாத்துக்கும் சேர்த்து ஒன்றாவே படித்து அண்ட் குரூப் 2, குரூப் 1, குரூப் 4, குரூப் 3 இந்த மாதிரி எல்லா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்குமே அப்பியர் ஆகி அண்ட் அதில் வந்து கிளியர் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்களோட எஃபர்ட்ஸை போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்றாச்சும் கிளியர் ஆகும். அண்ட் அப்போ உங்களுக்கு போஸ்டிங் வாங்கிறதுக்கான பாசிபிலிட்டியும் வந்து ஹையராக இருக்கும். அண்ட் அதுதான் வந்து நல்லதும் கூட. அண்ட் இன்னொருத்தவங்க வந்து மானாமதுரையில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சிவகங்கையில் இருக்கிற கோச்சிங் இன்ஸ்டியூட் பற்றி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி 2 வீடியோ கொடுத்துருக்கேன் இல்லையா. சென்னையில் இருக்கிற டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ், அதாவது பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ், அண்ட் இன்னொன்று வந்து மதுரையில் இருக்கிற கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸு. ஸோ இந்த 2 கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் எது உங்களுக்கு நியர்பையாக இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். அந்த இன்ஸ்டியூட்ஸை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னும் சில பேர் வந்து கோயம்புத்தூரில் இருக்க பர்டிகுலராக கோயம்புத்தூர் கேட்டிருக்கீங்க. அண்ட் இன்னும் அதாவது சில இன்ஸ்டியூட்ஸை வந்து நான் மென்ஷன் பண்ணல. அறம் ஐஏஎஸ் அகாடமி, அப்புறம் ஐஏஎஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸும் அதை கேட்டிருந்தீங்க. ஸோ நான் வந்து அதுக்கும் செப்பரேட்டாக நான் வந்து கொடுக்குறேன். ஆனால் அதுக்கு முன்னாடி நான் வந்து கொடுத்துருக்குறேன். நான் இது வரைக்கும் க்ரியேட் பண்ணேன் அந்த பிளேலிஸ்ட்டு யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி அப்படின்னு சொல்லி செப்பரேட்டாகவே நான் வந்து பிரிச்சுட்டேன். ஃபஸ்ட்டு வந்து எஜுகேஷன் அப்படின்னு சொல்லி ஒரே பிளேலிஸ்ட்டில் வச்சுருந்தேன். பட் இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சின்னு சொல்லி செப்பரேட்டாகவே ஒரு பிளேலிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டை போய் ஃபஸ்ட்டு பாருங்கள். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 வீடியோ கிட்ட போட்டிருப்பேன். அதாவது ஃப்ரீ யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இன் தமிழ்நாடு, அதுக்கப்புறம் டாப் 5 கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இன் சென்னை, அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி எஸ்எஸ்சி ஆர்ஆர்பி கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ், டாப் 7 யூடியூப் சேனல்ஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2, குரூப் 2A and 4, அதுக்கப்புறமேட்டு ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டாப் 5 கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இன் மதுரை. ஸோ இந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து டவுட்ஸ் கேட்டிங்க அப்படின்னா எனக்கும் வந்து சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் உங்களுக்கும் வந்து ஒரு இன்னும் நல்லா புரியும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இதை லைக் பண்ணுங்கள், இதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.